Good evening student, I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for plus 2 Computer Science Unit 3 Chapter 9 List, Tuples, Sets and Dictionary அப்படிங்கக்கூடிய சாப்டரில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா deleting elements, inserting elements in a list and deleting elements from a லிஸ்ட்டில் நம்மளுடைய லிஸ்ட்டில் இருந்து எலமெண்ட் நம்ம எப்படி delete பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி ஆஃப் மெத்தட் வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு லிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் முடித்தோம். ரேஞ்ச் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு அடுத்த டாப்பிக்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் அ லிஸ்ட் வித் அ சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன், இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா ஒரு லிஸ்ட்டு சீரியஸ் வேல்யூவை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க யூஸிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூ கேன் கிரியேட் எ லிஸ்ட் வித் சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ், கிரியேட்டிங் லிஸ்ட் வித் சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ how we can generate அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ you can create a list of serious values, with a series of values அப்படின்னு சொல்லியிருக்காங்க. to convert the result of range function list. என்னுடைய ரேஞ்ச் ஃபங்க்ஷன் லிஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன ப்ராசஸ் ஆகும், எப்படி இருக்கும் அப்படிங்க சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் we need one more function called list அப்படின்னு சொல்கிறோம். ஒன் மோர் ஃபங்க்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், நம்மளுடைய லிஸ்ட். ஸோ த லிஸ்ட் ஃபங்க்ஷன் மேக் த ரிசல்ட்ஸ் ஃபார் ரேஞ்ச். நம்மளுடைய லிஸ்ட்டோடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அது கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எதில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய லிஸ்ட்டு ப்ராசஸில் டிஸ்பிளே பண்ண வைக்கக்கூடிய மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. வாட் இஸ் த சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு லிஸ்ட் ரேஞ்ச், வேரியபிள் நம்முடைய லிஸ்ட் நேம் ரேஞ்ச் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும், இட் இஸ் ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும். ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய இது அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஃபார் கிவிங் எ நோட் the list function is also used to create a list in Python. என்னுடைய லிஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா used to create list in Python. என்னுடைய பைத்தானில் என்ன பண்ண முடியும்னா லிஸ்ட் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. now எக்ஸாம்பிள் ஃபார் நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் even list equal to list range to level 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஃபார் நம்பர் ஜென்ரேஷனில் ஈவன் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஈவன் லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ரேஞ்ச் 2, அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், த எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் வேல்யூ, 2 அப்படிங்கிறது என்னுடைய இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ இன்க்ரிமெண்ட் வேல்யூவுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா எனக்கு ப்ராசஸ் ஆகும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஈவன் லிஸ்ட். ஸோ இந்த பிரிண்ட் ஈவன் லிஸ்ட்டு ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம், ஈவன் பிரிண்ட் த வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8, 10. ஸோ 2, 4, 6, 8 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு என்ன ஆகுனா இட் வில் பி ஜென்ரேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த above code list function takes results of range as even list elements அப்படின்னு சொல்கிறோம். ஸோ those even list as the elements have first 5 even numbers. ஈவன் தான் இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு
5 ஈவன் நம்பர்ஸ் எனக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 ஈவன் நம்பர்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணுவாங்க. Similarly we can create any series of values. Similarly இதே மாதிரி என்னோட வேல்யூஸை நான் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, create any series of values using range function. எவ்வளோ வேல்யூவாக இருந்தாலும் எந்த ப்ராசஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம எந்த பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The following example explain how to create a list with the square of first 10 natural numbers. என்னோட லிஸ்ட் ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 10 create a list with the squares of 10 natural numbers நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, how we can generate 10 natural numbers அப்படிங்கிறது அங்கே கொடுத்துருக்கோம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா generating square of first 10 natural numbers அது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ என்னுடைய ஃபங்க்ஷன் squares equal to then for x in range 1, for x in range 1, s equal to x into x என்னுடைய ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஸ்கொயர் டாட் அப்பண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கொயரோட என்ன பண்ணிகிட்டே போகணும், நம்ம இங்கே ரேஞ்சு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸை கண்டுபிடிக்கும் போது அப்போ எனக்கு என்ன ஆகும்னா அதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் என்ன பண்ணிட்டே போகணும், ஆட் ஆகிட்டே போகணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இங்கே அந்த ஸ்கொயர் டாட் அப்பண்ட் எஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அந்த எஸ் denoted as squares. So finally for print squares கொடுத்துருக்கோமா, finally print squares அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. ஸோ the next process பார்த்திங்கன்னா in the above program an empty list is created named squares. என்னுடைய ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா என்னுடைய empty list create பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த squares. Then the for loop generates natural numbers 1 to 10 using range. என்னுடைய நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 1 to 10 using range ஃபங்க்ஷன், என்னுடைய ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். Inside the loop the current value of x is raised to the power 2, and store the variables அப்படின்னு சொல்கிறோம். Each new value of square is appended to the list squares. Finally the program shows the following values of the output. even though என்னுடைய ப்ரோக்ராம் உடைய அவுட்புட் பாருங்க கொடுத்துருக்காங்க. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 6 into 6 36, 7 into 7 49, 8 into 8 64, 9 into 9 81, 10 into 10 100. ஸோ என்னுடைய ஸ்கொயர் வேல்யூவை என்ன கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் எ லிஸ்ட் வித் அ சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் இண்டிகேஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியாது, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல. ரெகுலராக கிளாஸஸ் மட்டும் போயிட்டே இருக்குது. டெஸ்ட்டு பேப்பரும் எனக்கு அவ்வளோ நிறைய பேப்பர் வரல, ஸ்லிப் டெஸ்ட்டு பேப்பர் நிறைய பேப்பர் வரல. ஸோ பார்த்துக்கோங்க, கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ட்டு ரெஜாஸ்டிக்காக இருக்காதிங்க. ஸோ லேசியாகவும் இருக்காதிங்க தயவு செஞ்சு. தென் லிஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன சார், வாட் இஸ் அ காம்ப்ளிகேஷன்ஸ், என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். List comparisons is a simplest way of creating a sequence of elements that satisfy a certain condition. அப்படின்னு சொல்கிறோம். List comparisons is a simplest way of creating a sequence of elements that satisfy a certain condition. For list equal to expression for variable in range. எனக்கு syntax கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் வேரியபிள் இன் ரேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிங் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்.
இந்த ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்த ப்ரோக்ராமே தான். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஷியேட் வருது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்ப்போம். சரியா? ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபார் லூப் கொடுத்து க்ரியேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இங்கே எதுவும் நம்பர் லூப் யூஸ் பண்ணல. ஸோ அவங்க ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஜென்ரேட்டிங் a square of first 10 natural numbers using the concepts of list comparisons or list comparison அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ரிகேஷன். ஸோ முன்னால் நம்ம பிஃபோராக அந்த லிஸ்ட் காம்ப்ரிகேஷன் டாபிக் முன்னால் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரல் ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட லிஸ்ட் காம்ப்ரிகேஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 2 ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய ப்ராசஸில். ஸோ இது கொடுத்துருக்காங்க. தென் பிரிண்ட் ஸ்கொயர் இந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட்டேஷன் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. see there. ஸோ இப்போ இந்த 2 டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். creating a list with a series of values. நான் அதுக்கடுத்து லிஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த above example x into 2 in the expression is evaluated each time it is iterated. அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு டைம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். இட் இஸ் ஐட்ரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் shortcut method for generating a series of values. This is the short method for generating a series of values. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த x into ஸ்கொயர் வேல்யூஸ் கொடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது என்னுடைய ஷார்ட்கட் மெத்தட் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட்கட் மெத்தட் ஆஃப் ப்ராசஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ புரியுதாப்பா? நானே பேசிகிட்டே இருக்கேன், ஏதோ தன்னால் உளறிட்டேன். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளுடைய லிஸ்ட் டியூபிள் செட் டிக்ஷனரி லெசன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெசன். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா கால்வாசி லெசன் நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா என்னது? அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி ஃபங்க்ஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், சயின்டிஃபிக் ஃபங்க்ஷன், இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஃபங்க்ஷன் லெசனில். ஆர் இந்த லெசனுடைய பிகினிங் வேறு எந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அல்லது பைத்தான் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அப்போது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதில் நம்மளுக்கு டேபிள் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் என்ன, டிஸ்கிரிப்ஷன், சின்டாக்ஸ், எக்ஸாம்பிள். ஒவ்வொன்றுக்கும் ஃபங்க்ஷன் நேமு, அதோடைய டிஸ்கிரிப்ஷன் வித் சின்டாக்ஸ் வித் எக்ஸாம்பிளோட நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதாப்பா? புரியுதா? ஏதாவது புரியாமல் இருக்கா என்ன? ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், ஏதாவது ஃபோன் பண்ணி பேசுங்க என்கிட்ட. சரியா? நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பார்த்திங்கன்னா காப்பி அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் அ காப்பி. ரிட்டர்ன்ஸ் a copy of the list. Syntax list.copy. சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா list.copy. ஸோ என்னுடைய லிஸ்ட் அங்கே நேம் கொடுத்துருக்கோம், தென் காப்பி. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட். ஸோ மை லிஸ்ட் ஈக்குவல் டு 12 12 36. x equal to mylist.copy. print x அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு என்ன பண்ணும், அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகும். அதில் இருக்கிற வேல்யூ காப்பி ஆகிட்டு தென் யூ கேன் பிரிண்ட் த வேல்யூ. சேம் 12 12 12 12 36 36. ஸோ இது அப்படியே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுதா? நவ்
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது, கவுண்ட். ஸோ ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலமெண்ட்ஸ் present in the last. Return the number of elements present in the last அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஃபைனல் ப்ராசஸில் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கவுண்ட் அப்படிங்கிறது தான் எனக்கு ப்ராசஸ். ஸோ ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த லாஸ்ட்டாக எலமெண்ட்டில் எவ்வளோ இருக்குது, லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது. லிஸ்ட் டாட் கவுண்ட் வேல்யூ மை லிஸ்ட் ஈக்குவல் டு 36 12 12 x equal to my list dot count 12 print x அப்படின்னு சொல்கிறோம். print x. ஸோ இஸ் a my list அப்படிங்கிறது என்னது, என்னுடைய லிஸ்ட்டில் வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ, 36 12 12 x equal to my list dot count 12 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது என்னுடைய லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூ இருக்குது, 3 வேல்யூஸ் அவைலபிலிட்டி இருக்குது. 36 12 12 அப்படின்ருக்கு. அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், மை லிஸ்ட் டாட் கவுண்ட் அப்படின்னு என்னது, அந்த மாதிரி வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லிஸ்ட்டில் 12 அப்படிங்கிற வேல்யூ எத்தனை டைம் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் கவுண்ட் 12 பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், கால் பண்ணிக்கிறேன். இங்கே எக்ஸை கால் பண்ணோம் அப்படின்னா இதில் கவுண்ட் ஆகி என்னுடைய வேல்யூவை 2 அப்படின்னு சொல்லிடும். ஸோ அப்போ அந்த லிஸ்ட்டில் எத்தனை 12 இருக்குது, 12 அவைலபிலிட்டியாக இருக்குது. சரியாப்பா, புரியுதா. ஸோ அப்போ இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு தெரியுது. அது ஆல்ரெடி நம்ம அந்த ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், காப்பி ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்டெக்ஸ். இன்டெக்ஸ் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன்ஸ் த இன்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் ரெக்ரஸிங் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் ரெக்ரஸிங் எலமெண்ட்டில் இருக்கிறது மட்டும் சொல்லும். ஆனால் நம்ம பிஃபோர் ஃபங்க்ஷனில் பார்த்தப்போ என்னன்னா, நம்ம எந்த எலமெண்ட் வேல்யூ கொடுக்குறோமோ அந்த எலமெண்ட்டோடைய இண்டெக்ஸ் பொசிஷனை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணோன்னா, ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெக்ரஸிங் எலமெண்ட். லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் எலமெண்ட். ஸோ அப்போ my list equal to 36 12 12 x equal to my list dot index 12 print x. ஸோ அப்போ 12க்கான இன்டெக்ஸ் பொசிஷனை தான் நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது நான் சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணி தான் சொல்ல முடியும். சரிங்களா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னா நம்மளுக்கு இது இண்டெக்ஸ் பொசிஷன் போட்டோம் அப்படின்னா 0 இங்கே 1 அப்படின்னு வரணும். அல்லது இதுக்கும் 1 போட்டோம் அப்படின்னா 1 இது 2 அப்படின்னு வரணும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓகே. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். Reverses the order of element in the list. Reverses the order of the element in the list அப்படின்னு சொல்கிறோம். list dot reverse list dot reverse my list equal to 36 23 12. இதான் என்னுடைய லிஸ்ட் வேல்யூ. ஸோ ஆஃப்டர் my list dot reverse print my list. என்னுடைய லிஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா for smallest number to highest number, small to highest number 12 23 36. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிவர்ஸ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் ப்ராசஸிங். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் அ ஷார்ட். அப்படின்னு என்ன சார் ஷார்ட் அப்படின்னு என்ன, வாட் இஸ் அ ஷார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஷார்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் த எலமெண்ட் இன் லிஸ்ட். How we can short the elements, எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டாட் ஷார்ட்ஸ் இன் ரிவர்ஸ் இஸ் த ட்ரூ ஃபால்ஸ் கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன். நம்மளுடைய ஃபங்க்ஷனை ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க. எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ
is dot short reverse equal true or false, key equal to my function, key equal to my function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுதான் என்னுடைய அதர் ஃபங்க்ஷனில் எனக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இது வரையிலும் உங்களுக்கு புரியுதாப்பா? இது வரையிலும் நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஃபர்தராக ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ காப்பிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், கவுண்ட்டு, இன்டெக்ஸ், ரிவர்ஸ், இது ஒவ்வொன்றும் என்ன ப்ராசஸ் பண்ணுது, அண்டு ஷார்ட் இது ஒவ்வொன்றும் என்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ ஷார்ட் த எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட் டாட் ஷார்ட் reverse equal to true false comma key equal to my function, key equal to my function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ் both the arguments are optional அப்படின்னு சொல்லியிருக்காங்க. both the argument are optional if reverse is set as true, if reverse is set as true, if reverse is set true, list sorting in descending order, in descending order. வந்து என்னோட இது எப்படி டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in descending order. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ப்ராசஸில் my list my லிஸ்ட்டில் சம் நேம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிஸ்ட் ஆஃப் சம் நேம்ஸு துளிதம்மா, தாரணி, அனிதா, சாய்ஸ்ரீ, லாவண்யா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சம் நேம்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா my list dot short print my list dot short reverse equal true print my list அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா in reverse is set as true list sorting in descending order, ascending is default. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ascending என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா default. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 1 மார்க்கில் கேட்கலாம். key equal to my function the name of the user defined function that specify the sorting criteria, to specify the sorting criteria. என்னுடைய sorting criteria வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ print my list dot short reverse equal true, print my list. என்னுடைய லிஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா my reverse order or in the order of process அப்படின்னு சொல்லலாம். ஃபார் இந்த ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் எனக்கு பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒர்க்கு. சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு நோட் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஷார்ட் வில் அஃபெக்ட் த ஒரிஜினல் லிஸ்ட். இந்த ஷார்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஃபெக்ட் த ஒரிஜினல் லிஸ்ட். 1 மார்க் கொஷின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ எப்படி சார் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டாவை இட் வில் பி அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றி டிஸ்பிளே பண்ண வைப்பாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கான ப்ராசஸ். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், மினிமம், சம். இதுதான் என்னுடைய அதர் 3 ஃபங்க்ஷன். மேக்ஸிமம், மினிமம், சம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மின் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். சரியா? ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ இன் எ லிஸ்ட், ரிட்டர்ன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ இன் எ லிஸ்ட். நான் அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸ் லிஸ்ட். ஸோ ஆஃப்டர் மை லிஸ்ட் ஈக்குவல் டு 21, 76, 98, 23 print max my list to maximum mark இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 98. ஸோ the print the output as 98. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மின் அப்படின்னா மினிமம் ப்ராசஸ். ஸோ இந்த மின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் த மினிமம் வேல்யூ இன் எ லிஸ்ட். மினிமம்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இதை சேம் லிஸ்ட் வச்சு ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது 21. அது அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா இல்லையாப்பா? Now sum returns the sum of values in a list. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சம் அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா என்ன ஸ்மாலஸ்ட் வேல்யூ எனக்கு டிஸ்பிளே பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ சாரி சம்
அப்படிங்கிறது. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணி எனக்கு 218 அப்படிங்கிறத எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நான் ஆஃப்டர் தட் ப்ரோக்ராம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. ஸோ இஃப் யூ ஹேவ் ஃபார் சம்படி ஹேவிங் நிறைய பேர் இப்போது லேப்டாப்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க. அவங்க நம்மளுடைய பைத்தான் சாஃப்ட்வேர் நம்ம ஆல்ரெடி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி யூ ஹேவ் டு ஒர்க் பண்ண முடிஞ்சால் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இந்த பேஜ் நம்பர் 146, 147, 148, 149, 150 ஒரு ப்ரோக்ராம் உள்ள மொத்தம் டோட்டலி 7 ப்ரோக்ராம் இருக்குது. பேஜ் நம்பர் 146லேருந்து 149 வரலும் 7 ப்ரோக்ராம் இருக்குது. அந்த 7 ப்ரோக்ராமையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் கான்செப்ட்டு யூஸிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு கான்செப்டை யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு கான்செப்ட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நம்ம இப்போ பார்க்குறோம். ப்ரோக்ராம் லிஸ்ட்டு கான்செப்டில் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா program 1, write a program that creates a list of numbers from 1 to 20 that are divisible by 4. என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணுறோம் இதெல்லாம் அப்படின்னா 1 to 20 நம்பர் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு ஜென்ரேட் பண்ணுறக்கூடிய ப்ரோக்ராமில் that are divisible by 4 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 4 ஈக்குவல் டு என்னுடைய லிஸ்ட் கொடுத்துருக்கோம். டிவைட் பை 4 ஃபார் I ஆர் ஃபார் I இன் ரேஞ்ச் 21. ஃபார் I இன் ரேஞ்ச் 21 இஃப் I/4 ஈக்குவல் 0. I/4 ஈக்குவல் 0. இஃப் I/4 ஈக்குவல் 0 டிவைட் 4 by 4 அப் அண்ட் ஆஃப் I. அந்த டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கூட என்ன பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் நான் சேர்த்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே போகணும். அதுக்காக இந்த அப் அண்ட் I அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபைனலி பிரிண்ட் டிவைட் பை 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த 4 நம்பர் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க 0, 4, 8, 12, 16, 20. ஸோ இந்த வேல்யூ எனக்கு எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸில் நான் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். புரியுதாப்பா? இது மாதிரி லிஸ்ட்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு 7 கான்செப்டில் உங்களுக்கு 7 ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? செகண்ட் கான்செப்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஃபைன் எ லிஸ்ட் ஆஃப் countries that are a member of BRICS. Check whether a country is member of BRICS or not. இந்த BRICS இதுக்கு முன்னாலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரி நேம்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சிடுறோம். ஸோ அந்த கண்ட்ரி நேம்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி நேமை கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் country in Japan is not a member BRIC. ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டோட எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி சொல்லலாம் இருக்கா இல்லையா. அந்த நேம் கண்ட்ரி நேம் அதில் அவைலபிலிட்டியாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் a join, இட் இஸ் a member அப்படிங்க டிஸ்பிளே பண்ணும். இல்லை அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே பண்ணாது. ஸோ என்னுடைய கண்ட்ரி நேம்லாம் நான் இருக்குது அப்படின்னா ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேங்க. அதுங்க இவங்களாம் யார் அப்படின்னா த மெம்பர் ஆஃப் BRICS இந்தியா, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சைனா, Brazil is a member equal to input enter a name of country. ஸோ அந்த நம்பரை கொடுத்தோம் நம்ம நேம் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் இந்தியா கொடுக்குறோம் அப்படின்னா அதை கொண்டு போய் செக் பண்ணோம். இஃப் இஸ் மெம்பர் இன் கண்ட்ரி. ஸோ அப்போ இங்கே அந்த கண்ட்ரி அப்படிங்கிறது எனக்கு ஒரு லிஸ்ட்டாக இருக்குதா. ஸோ இதை கொண்டு போய் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டினியூ டு செக். பிரிண்ட் இஸ் மெம்பர் இஸ் த மெம்பர் BRISC. இன்கேஸ் என்னுடைய கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா எனக்கு என்ன ஆகும். ஸோ இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இட் இஸ் அ கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் இஸ் அ ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப்
BRIZ அப்படிங்கிறது எனக்கு இது பிரிண்ட் ஆகும். ஸோ இட் இஸ் வெதர் செக் ஆர் நாட் இன் த இன்சைட் ஆஃப் கண்ட்ரிஸ் ஆர் இன்சைட் ஆஃப் ப்ராசஸ் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் என்னுடைய நேம் ஆஃப் லிஸ்ட்டில் அந்த கண்ட்ரியோட நேம் இருந்தால் அது டிஸ்பிளே ஆகும், இல்லை அப்படின்னா அந்த நேமை டிஸ்பிளே பண்ணாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? ஸோ அந்த ப்ராசஸில் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கூடிய டெக்னிக்காகவும் இருக்குது. ஸோ என்டர் த நேம் ஆஃப் கண்ட்ரி. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இன் ஜப்பான். ஸோ ஜப்பான் இஸ் நாட் எ மெம்பர் ஆஃப் BRICS அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பான் நாட் அ மெம்பர் ஆஃப் BRIC அப்படின்னா ஆல்ரெடி இங்கே லிஸ்ட்டில் எனக்கு அந்த நேம் கிடையாது, ஜப்பானுங்கிறது கிடையாது. அதனால் இங்கே எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவுட்புட் எனக்கு இது மாதிரி டிஸ்பிளே இருக்குது. சரிங்களா? ஸோ இது வரையிலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய லிஸ்ட்டு ப்ராசஸில் 2 ப்ரோக்ராம் செக் பண்ணியிருக்கோம், 2 ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி இன்னும் உங்களுக்கு ஒரு 5 ப்ரோக்ராம்ஸுக்கு மட்டும் டோட்டலாக 7 ப்ரோக்ராம்ஸ். அந்த 7 ப்ரோக்ராம்ஸும் கான்செப்ட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இன் திஸ் கிளாஸ் இது வரைக்கும் போதும். ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் கிரியேட்டிங் எ லிஸ்ட் வித் சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ், list complications, other list important function, programs using list அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த 7 ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட் கான்செப்டில் 7 ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இந்த 7 ப்ரோக்ராமையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். புக் வச்சுட்டு புக்கில் நீங்கள் அதை என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதில் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் இருக்குது. சரியா? ஸோ அந்த 7 ப்ரோக்ராமையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் நீங்கள் படித்த மாதிரி இருக்கும். எஸ், ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்னு ஒன்றா? எஸ், 2 ப்ரோக்ராம் இருக்குது. அந்த 2 ப்ரோக்ராம் நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு படித்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன கேளுங்க. சரிங்களா? அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.